Hello guys, welcome to my new YouTube channel and this is my first video. நான் எதுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா அது மட்டும் இல்லாமல் என்னோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது கைஸ். பிகாஸ் நான் நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ் இன்சிடென்ட்ஸ்லாம் படிக்கும் போது நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன். அது ஒரு ஜஸ்ட் 10 minutes வீடியோவே நான் மோர் தென் பார்ட் 5 வரைக்கும் போட வேண்டியதாகிடுச்சு. அதனால இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம யூடியூப்ல போய் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். வேறு எதுக்காண்டியும் கிடையாது. ஸோ பார்க்கலாம் அது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டை. பட் மோஸ்ட்லி ஹாரர் ஸ்டோரிஸ் தான் இதில் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அங்கேன்னு என்னோட பர்சனல் பிளாக்ஸ்லாம் இருக்கும். நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ எடுத்தோடனே பெரிய கதை சொல்ல மாட்டேன் கைஸ். நான் குட்டி கதையிலேருந்து ஆரம்பிச்சு பட் சில கதை கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். பட் என்னையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டே ஒரு டோர். ஏன்னா இங்கே உட்காந்தாதான் எனக்கு ரொம்ப பிரைட் ஆயிருக்கு, அதனால நான் இங்கே உட்காந்துருக்கேன், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ வாங்க இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோட ஹாரர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த கதையோட பேர் த ஹாரர் மேப். ஸோ கதையிலே உங்களுக்கு தெரியுது மேப் ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுதான் என்னையோட கதை. இந்த கதையில் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அம்மா, பையன், பொண்ணு. இவங்க 3 பேருக்குமே யூஸ்வலாக நைட் ரைட் போடுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீக்கெண்ட் டைமில் எங்கன்னா ஒரு நைட் அவுட் போகலாம், இல்லை நம்ம நைட்டில் போய் எங்கன்னா ஒரு ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி இவங்க ஃபேமிலி ஒரு பிளான் போடும். அந்த பிளானில் ஜேர்னி பண்ணுறது தான் இவங்க 3 பேருமே. அதே மாதிரி யூஸ்வலாக அந்த நாளில் அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பையன் தான் கார் ஓட்டுறான், அம்மாவும் தங்கச்சும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் கார் எடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கும் போதே இவனோட ஃபியூல் ரொம்ப கம்மி ஆகி போகுது. அப்போ அண்ணன் என்ன பண்ணியிருக்கான், அம்மா கிட்ட சொல்கிறான், நம்ம இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் போய் நம்ம காரோட ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவும் சரி ஓகே கார் நீ ஃபியூல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கவே கிடையாது. அவங்க ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அவள் தங்கச்சி சொல்கிறா இந்த மாதிரி அம்மா கிட்ட, அம்மா எனக்கு வாஷ்ரூம் போகணுமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவள் வாஷ்ரூம் போகணுன்னு சொல்கிறாடா, நம்மளுக்கும் கொஞ்சம் பசி எடுக்குது. ஸோ அதனால நீ எதனா ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி பார்த்து நீ நிறுத்து. ஸோ நம்ம வாஷ்ரூமும் போயிட்டு சாப்பிட்டோன்னு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அண்ணன் என்ன பண்ணியிருக்கான், அப்போது அவன் ஃபோனில் ஒரு மேப் பார்த்து போயிட்டுருக்கான். அந்த மேப்பில் இங்கே ஒரு கொஞ்சம் தொலைவில் ஒரு ஹோட்டல் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதை அண்ணன் அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா இந்த மேப்பில் ஒரு 5-10 minutesல ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு நம்ம சாப்பிட்டு திரும்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே தான் சம்பவமே நடந்தது. ஸோ இவங்களும் ட்ராவல் பண்ணி 10 minutesக்குள்ளே அந்த இடத்துல ரீச் ஆகி அம்மா, பையன், பொண்ணு 3 பேருமே கார்லேருந்து இறங்கி. ஸோ அப்போ அம்மா சொல்கிறாங்க, நானும் தங்கச்சியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா சொல்கிறேன், சரி ஓகே நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க அப்படின்றா. அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஹோட்டல் பார்க்கும்போது அந்த ஹோட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி அவ்வளோ டெக்கரேட்டாக பண்ணிட்டு இருந்தது. அங்கே ஃபுல்லாகவே அந்த சிமிங்க லைட் இருக்குல்ல, அந்த கலர் லைட்டு, அந்த லைட் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அப்போ அவன் யோசிச்சிருக்கான், மேபி இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல, அதனால தான் இந்த லைட் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் உடனே அதை ஃபோட்டோ எடுத்து அவனோட ஸ்னாப்பில் போட்டிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தட்டி விட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுறான், இவன் ஃபோனே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்படி எழிஞ்சு பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி இருக்காங்க, யாருமே அசைய மாட்டுறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், என்ன இதுங்க ஆளுங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணி அவன் ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் யோசிச்சது என்னன்னா, சரி அம்மா வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டைமும் டிக்குன்னு போயிட்டு இருக்கு. அவ்வளோ நேரம் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி நேரத்தில் அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வரும்போதே அவன் பார்க்குறான், ஏன்னா அம்மா ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக வராங்க அப்படின்னு பார்க்குறான். வந்தோடனே அம்மா ஏம்மா நீ இவ்வளோ நர்வஸாக இருக்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா இந்த மாதிரி ஒரு லேடி வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க, அப்போ அந்த ரெஸ்ட் ரூம்க்கு நம்ம காசு கட்டணும், டோக்கன் கட்டணும் போல். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க அந்த ஆண்டிக்கிட்ட, எவ்வளோ கொடுக்கணும் இந்த மாதிரி நானும் என் பொண்ணும் போனேன், எவ்வளோ கொடுக்கணும். அந்த ஆண்டி எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க தவிர்த்து பேச மாட்டாங்க.
அப்போ வந்து அந்த போர்டில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி போட்டு இருந்தது. அந்த காசை நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. பட் இருந்தாலும் நான் போகிற வரைக்குமே எங்கள் 2 பேரையும் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. சரி ஓகே, அவங்கக்கிட்ட பேசியே எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போகும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கிறாங்க. அவங்க பையன் பார்த்த ஃபீலிங் தான் அவங்க அம்மாக்கும் வருது, அவங்க தங்கச்சிக்கும் வருது. ஏன்னா இந்த ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்காங்க, ஒரு மாதிரி அசையாமல் இருக்கிறாங்க, ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறாங்க, அசையாமையும் இருக்காங்க. அப்போ வந்து இவங்க அந்த ஹோட்டல் போகலாமா வேண்டாமா, ஏன்னா ஆளுங்க போயிட்டு வர மாதிரி இல்லை, ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால இவங்களுக்கு வந்து நிறைய டவுட் வந்துடுச்சு, இந்த ஹோட்டல் போகலாமா, ஏன் இந்த ஹோட்டல் மட்டும் இப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து இவங்க வந்து கொஞ்சம் இப்படி பார்க்கும்போது அந்த ஆளுங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆளுங்களோட ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி ரத்தம் ஊற்றுது, அவங்க ஃபேஸ்லேருந்து ஒரு மாதிரி வருது. எப்படி வருது, ஒரு மாதிரி வருதுங்க, இங்கே அங்கே வருது. அதை பார்த்துட்டு 3 பேருமே ஷாக் ஆனாங்க. ஏன்னா 3 பேருக்குமே அது தெரியுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அம்மா கிட்ட சொல்கிறான், நம்மளுக்கு சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புனா போதுமா, நம்ம வந்து அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அம்மாவும் சரி ஓகே எடு ஜூட்டை போகலாம் ஃபஸ்ட்டு இங்கே இருந்துன்னு சொல்லிட்டு 3 பேருமே காரில் உட்காந்துட்டு திரும்பி கூட பார்க்கல. அவங்க காரில் உட்காந்து அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு அந்த ஹோட்டல் அவங்க அம்மா புக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் அவங்க ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த பார்த்த விஷயத்த வந்து கன்சிடரே பண்ணாத அளவுக்கு தூங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டயர்டு, இன்னொன்று அவங்க சாப்பிடல, இருந்தாலும் சரின்னு படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கிட்டுக்கப்புறம் மார்னிங் வந்து எல்லாரும் வேக்கப் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாகவே ரொம்ப சீக்கிரமாக வேக்கப் பண்ணிட்டாங்க. அவங்க தூங்குந்தே 3 மணிக்கு தான், ஆனால் சீக்கிரமாக வேக்கப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு, அவங்க வயிற்றுல எல்லாம் வந்து சவுண்டு பட ஆரம்பிக்குது. அதனால 3 பேருமே எழுந்து போய் சாப்பிட்டு அவங்க வந்து அந்த ஹோட்டலில் வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் அவங்க மம்மி பார்த்து வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டுக்கப்புறம் தான் அவங்க அண்ணன் வந்து அவன் ஃபோனையும் வந்து செக் பண்ணுறான். ஃபோனை செக் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஸ்னாப்லேருந்து அவன் ஃப்ரெண்டு வந்து அவ்வளோ மெசேஜ் தட்டி விட்டுருக்கான். என்ன இது இவ்வளோ டெங் இவ்வளோ மெசேஜ் வந்துருக்கு, என்னதான் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், டேய் என்னடா ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான இடத்துக்கு போயிருக்க, எதுக்கு நீங்கள் வந்து இந்த இடம்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து அவங்க சரௌண்டிங் எல்லாருக்கும் தெரியும், இவங்க 3 பேருக்குமே நைட் அவுட் போகிறது, நைட் ரைட் போகிறது ரொம்ப பிடிக்கும் தெரியும். அதனால தான் அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்கான், எதுக்குடா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீ ஃபேமிலியோட போயிருக்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு இடமா நாங்கள் போனது புது ஹோட்டல் தான், அது வந்து ஏதோ டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டோம், இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த ஃபோட்டோவை தட்டி பார்க்குறான். அவன் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. அவன் விஷுவலாக பார்த்ததும் அவன் அந்த ஃபோட்டோவில் பார்த்ததும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து ஒரு டவுட்டில் வந்து அந்த இடத்த வந்து அவன் நைட்டு போனான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மேப்பில் காமிக்கோல அந்த ஹோட்டலோட நேம் போட்டிருக்கான். அவன் போட்டோன்னே கூகுளில் என்ன வந்ததுன்னா, இந்த ஹோட்டல் வந்து 2 years பேக்கே பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூகுளில் போட்டிருக்காங்க. அந்த ஹோட்டலில் தான் இவங்க 3 பேரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்காங்க, அந்த ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அதனால தான் அந்த ஆளுங்களோட ஃபேஸில் வந்து அவங்களுக்கு அந்த பிளட் தெரியுது. அப்போ இவங்க உடனே வந்து அம்மா கிட்ட போய் சொல்கிறான், அம்மா இங்கே பாருங்கம்மா, நம்ம வந்து நேற்று போன ஹோட்டல் வந்து ஹோட்டலே கிடையாது, அது வந்து 2 வருஷம் முன்னாடி வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம நேற்று போன ஹோட்டல் வந்து என்னம்மா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வந்து அம்மா கிட்ட சொல்லும்போது பக்கத்துலேயும் அப்பா இருக்காரு. அப்பாவுக்கு கேட்டுடுச்சு. அப்பா சும்மாவே இவங்களை திட்டுவாங்க, நைட்டில் நீங்கள் போகாதீங்க, நைட்டில் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, உங்கள் பிளான் இல்லை, நீங்கள் மார்னிங் வைங்கன்னு அப்பா யூஸ்வலாக சொல்கிறாருல. அந்த அப்பா வந்து இன்னும் நிறைய கத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு தான் நான் உங்களை சொல்கிறேன், நைட் டைமில் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நைட் டைமில் போகிறீங்கன்னு சொல்லி கத்துவாங்க. அப்போ தான் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் போன இடம் வந்து உண்மையான இடமே கிடையாது, அது இன்னும் நிறைய கத்துறாரு அப்பா. அம்மா சொல்கிறாங்க, சரி ஓகே நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போக மாட்டோம்னு சொல்லி பையனை கூப்பிட்டுட்டு வந்து, டேய் நீ தானடா சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா இந்த ஹோட்டல் மேப்பில் இருந்தது, அதில் தான் நம்ம போய் அன்றைக்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம், நம்ம கண்ணுக்கு வந்து அந்த ஹோட்டல் நல்லா தான் இருந்தது, ஆனால் வந்து கூகுளில் இப்படி போட்டிருந்தது அப்படின்னு. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் அவங்க வந்து நைட்டில் வெளியே போகிறதுக்கே அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மைண்ட் செட்டே வரல. அவங்க யூஸ்வல் நைட்டில் போகும்போது கூகுள் மேப் அவங்களுக்கு காமிக்கிற இடம்லாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஹோட்டலும் காமிச்சிது, இதுவும் அவங்க கண்ணுக்கு நல்லா தான் இருந்தது. லாஸ்ட்டில் அந்த இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த ஆட்களையும் பார்த்துருக்காங்க.
அப்புறம் அம்மா சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து நைட்டில் போகவே தேவை கிடையாது, நம்ம வந்து அப்படி தான் நம்ம வீக்கெண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இனிமேட்டு நைட் அவுட்டை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்றாங்க. அந்த கூகுள் மேப் எதனால வந்து அப்படி காமிச்சதுன்னோ தெரியல, அவங்க கண்ணுக்கு எதனால வந்து அந்த பாம் பிளாஸ்ட் ஆன இடம் வந்து அவ்வளோ டெக்கரேட்டாக இருந்ததுன்னு தெரியவே கிடையாது. அதுதான் இன்னையோட கதை. ஸோ நெக்ஸ்ட் டைம் யார் யாரெல்லாம் கூகுள் மேப் வந்து யூஸ் பண்ணிட்டு நைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ தயவு செய்து நீங்கள் போகிற இடம் வந்து உண்மையிலே இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணிட்டு போனால் பெட்டர், அதுதான் பெட்டர். ஸோ அதுதான் இன்னையோட ஸ்டோரி. பை. எனக்கு வந்து மூவி வந்து செட்டே ஆகாது, எனக்கு இங்கே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. ஸோ கைஸ் நான் வந்து பேசுகிற தமிழ் வந்து ரொம்ப தத்தளிக்கும், பிகாஸ் வந்து அது அப்படிதான் இருக்கும், ஏன் தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செஞ்சு இன்ஸ்டாகிராமில் போடும்போது ஒரு 10 minutes வீடியோவே ஹேவ் டு புட் இட் ஃபார் பார்ட் 1 2 3 4 5 வரைக்கும் போடணும். அதனால எதுக்கு நம்மளுக்கு ஒரு அதனால எதுக்கு நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எதுக்கு, இன்ஸ்டாகிராம் அதில் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற, நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இன்ஸ்டாகிராம் அதில் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பை.